உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SBS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள். சார் வணக்கம். வணக்கம் சிபி. கடந்த வாரம் பங்குச்சந்தைங்கிறது ஒரு பெரிய ஏற்றமோ இறக்கமோ இல்ல, அப்படியே ஒரு சைட் வேஸ்ல போச்சு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அப்படிதான் இருந்தது. இதை நான் வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஒரு கன்சாலிடேஷன் வந்து நல்லா நடந்திருக்கு. இதுல இருந்து இறங்கினா கூட பெரிய அளவுல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ளோ பொறுத்து கணிசமான ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கதா பாக்குறேன். அடுத்த 2-3 குவார்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கு இருக்கும். பட் ஓவராலா ஐ திங்க் தேர் இஸ் அ பாட்டம் ஃபிஷிங் விச் இஸ் ஹேப்பனிங். வேல்யூ பையிங் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபைன் சார். வரப்போற வாரம் எப்படி சார் இருக்கும் உங்களுடைய கணிப்பு? பை அண்ட் லார்ஜ் அப்கோர்ஸ் அது நம்ம என்ன வேணாலும் கணிக்கலாம். மேன் ப்ரொபோசஸ் சம்படி டிஸ்போசஸ் காட் இல்ல, இப்ப வேற யாரோ டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதை பொறுத்து இருக்குது. பட் ஐ திங்க் சம் சானிட்டி வில் ப்ரிவைல் அல்டிமேட்லி. லைக் ஹவு உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்டு இருக்குன்னு முடிவுக்கு வந்த பாடல, ஆனா எல்லாரும் அதை மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அந்த மாதிரியான ஒரு சூழல் இதுல வரலாம். பட் இதுல ஒரே ஒரு சிக்கல், இன்னொரு பக்கம் ரெட் சி அந்த பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஹார்மோஸ், ரெண்டும் இருக்கிறதுனால அது ஒரு சோக்கிங் ஏரியாவா இருக்கு. கழுத்தை பிடி இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நம்ம அந்த சவுதி ஆயில இருந்து மற்ற ஆயில் தான் இங்க கொண்டு வரும் பொழுது நம்முடைய டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் 50% அதிகரிச்சிருக்கு. காப்பீடு, டிரான்ஸ்போர்டேஷன், அது போக டைம் டிலே, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. சோ அதனாலதான் இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் இன்னும் பெரிய அளவுல இறங்க ஆரம்பிக்கல, இன்னும் 85 கிட்ட இருந்துட்டு இருக்கு. சோ அதனால வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்க கேட்கும் பொழுது டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். இந்த 2 நாட்களுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஒன்றும் நடக்கலன்னா வந்து பை அண்ட் லார்ஜ் ஐ திங்க் இட் வில் பி ஒன்ஸ் அகைன் திஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸ் வில் கண்டினியூ. 200-300 பாயிண்ட்ஸ் மேல இறக்கம் ஏத்தம் அந்த மாதிரி அந்த சைட் வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 300 புள்ளிகள் அதுக்குள்ளதான் சொல்லிட்டு இருக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட். ஓகே. சந்தோஷ் நினைக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் F&O இருக்கும் பங்குகளுக்கும் F&O இல்லாத பங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு? இல்ல F&Oல இருக்கிறதுனால அது தரமான பங்குகள், நல்ல நேர்மையான நிர்வாகம் அப்படின்னும், அல்லது F&Oல இல்லைங்கிறதுனால வேற மாதிரியாவோ நம்ம கருத முடியாது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஒரு பங்கை சேர்க்கறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த மெட்ரிக்ஸோட அடிப்படையில பீரியாடிக்கலா தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தையில இதற்கென அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கமிட்டி கூடி அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையில இந்த பங்குகளை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள சேர்க்கிறாங்க. அந்த மெட்ரிக்ஸுக்கு ஒத்து வராத சில பங்குகள் அது ஏற்கனவே இருந்தால் சேர்க்கிறப்ப இருந்திருக்கும், அதற்கு பிறகு அதை இழந்திருக்கும், அப்ப அதை ரிமூவ் பண்றாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேசிக்கலா என்ன குவாலிட்டி பார்ப்பாங்கன்னா 2-3 விஷயங்கள் பார்ப்பாங்க. நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, அந்த பங்கு நல்ல லாபகரமா இயங்கிக்கிட்டு இருக்க பங்குகள் தான் டெரிவேட்டிவ்ஸுக்குள்ளயோ அல்லது குறியீட்டுக்குள்ள இண்டெக்ஸ்லயோ வருது. அப்படிலாம் கிடையாது. லாப நஷ்டத்தை பத்தி அவர்கள் அதுல பாக்குறது இல்ல. ஏன்னா பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்குன்னா எல்லாம் நேர்மையான நிர்வாகம்ங்கிறது அவங்களுடைய அசம்ஷன். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டர்ன்ஸை டயத்துக்கு ஃபைல் பண்ணி டிஸ்க்ளோஷர்ஸை ஒழுங்கா பண்ணிட்டா அப்படிதான். ஆனால் அதை தாண்டி இந்த இண்டெக்ஸ்ல இன்க்ளூட் பண்றதுக்குன்னு சில மெட்ரிக்ஸ் இருக்கு. அது குறிப்பாக லிக்விடிட்டி, ஹை லிக்விடிட்டி இருக்கணும். ரொம்ப நிறைய எண்ணிக்கையில் பங்குகள் வணிகமாக வேண்டும், மிக குறைந்த விலை வித்தியாசத்தில் வணிகமாக வேண்டும். அந்த குறைந்த விலை வித்தியாசம்ங்கிறது இம்பாக்ட் காஸ்ட் அப்படிம்பாங்க, IMPACT, இம்பாக்ட் காஸ்ட். அந்த இம்பாக்ட் காஸ்ட் ரொம்ப குறைவா இருக்கணும், 60% கீழே இருக்கணும்லாம் சில மெட்ரிக்ஸ் இருக்கு இண்டெக்ஸுக்கெல்லாம். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பங்கினுடைய விலை 100 ரூபாய் இருக்கு வாங்குறவங்கன்னா, விற்கிறவங்க 100 ரூபாய் 50 பைசாவுக்குள்ள இருக்கணும். வாங்குறவங்க 100 ரூபாய் ரெடியா இருக்காங்க, விற்கிறவங்க 110 ரூபாய்க்கு இருக்காங்கன்னா மிகப்பெரிய கேப். அண்ட் லிக்விடிட்டி சில 100 பங்குகளோ சில 1000 பங்குகளோ வணிகம் நடக்குதுன்னா அதெல்லாம் இதுக்குள்ள வராது, இண்டெக்ஸ்லயும் வராது, டெரிவேட்டிவ்ஸ்லயும் வராது. சோ பேசிக்கலி லிக்விடிட்டி நிறைய இருக்கணும், நிறைய எண்ணிக்கையில் வணிகமாக வேண்டும். நிறைய எண்ணிக்கையில் நான் சொல்றேன், நிறைய மதிப்புங்கிறது அடுத்ததுதான். எண்ணிக்கையில் அதிகமா அதனுடைய அந்த விலை வித்தியாசம், வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் குறைவாக இருக்க வேண்டும். இப்படி பல மெட்ரிக்ஸ் இருக்கு. இது கன்சிஸ்டன்டா இருக்கணும் கடந்த 6 மாதங்கள்ல அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு periodically twice a year they review that and then as and when needed periodically அதை review பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுதான். சோ இந்த F&Oல இருக்க பங்குகளுக்கும் மற்ற பங்குகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன நடைமுறையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, F&Oல இருக்கக்கூடிய பங்குகள் கேஷ் மார்க்கெட்லயும் இருக்கு, ஸ்பாட் மார்க்கெட்லயும் இருக்குது. ஸ்பாட் மார்க்கெட், கேஷ் மார்க்கெட் ரெண்டும் ஒண்ணுதான். அது வாங்கினா நாளைக்கு டெலிவரி வரும், வித்தா நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும். டெரிவேட்டிவ்ஸ் அப்படி இல்ல. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அந்த கான்ட்ராக்ட் மெச்சூரிட்டியை பொறுத்து அப்ப நம்ம அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அல்லது டெலிவரி கொடுக்கணும், டிபெண்டிங் அப்பான் த கான்ட்ராக்ட். சோ அதனால என்ன ஆகுதுன்னா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரிவேட்டிவ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பங்கினுடைய விலை வந்து கேஷ் மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆகும், கேஷ் மார்க்கெட்ல இருக்கிறது டெரிவேட்டிவ்ஸ்ல இம்பாக்ட் ஆகும். அப்ப டெரிவேட்டிவ்ஸ்ல இல்லாத பங்குக்கு அந்த மாதிரியான ஒப்பீட்டு அடிப்படையில பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்காது. பல நேரங்கள்ல திடீர்னு டெரிவேட்டிவ்ஸ்ல ஏற ஆரம்பிக்கும், 1 மாசம் கழிச்சு அந்த பங்கினுடைய விலை ஏறப்போகுது, அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு வரும்பொழுது அது ஏறும். அது ஏறுறதுனால கேஷ் மார்க்கெட்டும் ஏறும். அது மாதிரி அது இறங்குது, ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னா கேஷ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அதே நிறுவனத்தினுடைய கோல் இண்டியான்னு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இறங்கும். இப்போ கோல் இண்டியான்னு சொன்னோன்னு ஒண்ணு நினைவுக்கு வருகிறது, அவர் கேட்ட
அருமையான ஒரு விஷயம். இப்ப என்னன்னா, பெரும்பாலான நேரங்கள்ல ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு கேஷ் மார்க்கெட்ல இருக்கிறத விட டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல விலை சற்று அதிகமா இருக்கும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல. என்ன காரணம்னா, காஸ்ட் ஆஃப் கேரிங்னு ஒண்ணு சொல்லுவோம். ஏன்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல வந்து நம்ம முழு பணத்தை கொடுக்கறது இல்ல, முன்பணம் மட்டும் கொடுத்து அந்த பங்கை வாங்குவதற்கான உரிமத்தை பெறுகிறோம். ஆப்ஷன்ஸா இருந்தாலும் இதா இருந்தோம். சோ அதனால வந்து அதுல ஒரு முன்பணம் தான் கொடுக்குறோம். 5 லட்சம் ரூபாய் ஒரு லாட் சைஸ்னா அதுக்கு ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ அவ்வளவுதான் பணம் கொடுக்குறோம். நம்ம அந்த விலை ஏற்ற இறக்கத்தை பொறுத்து மார்க் மார்க்கெட் மார்ஜின் மிச்சத்தை கட்டுறோம். நம்ம அன்றாடம் இழப்பு ஏற்பட்டாலும் அந்த பணத்தை கட்டுறோம். விலை ஏறுனுச்சுன்னா அவங்க அதை நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் வச்சுக்குவாங்க, தரமாட்டாங்க. இது ஒரு பக்கம். இப்ப அந்த மாதிரி பண்ணும் பொழுது பங்கு சந்தையில் அந்த பங்கினுடைய விலை 410 ரூபாய் இருக்குன்னா கேஷ் மார்க்கெட்ல ஸ்பாட் மார்க்கெட்ல டெரிவேட்டிவ்ஸ்ல சாதாரணமாக 412 413 அப்படி ₹1 2 ரூபாய் 3 ரூபாய் கூட இருக்கும். 1% 1/2% கூட இருக்கும். என்ன காரணம்னா காஸ்ட் ஆஃப் கேரிங்னு சொல்றது. ஏன்னா இங்க 410 410 ரூபாயும் கொடுத்தாகணும் கேஷ் மார்க்கெட்ல. டெரிவேட்டிவ்ஸ்ல 410 கொடுக்க வேண்டாம், 100 ரூபாயோ 110 ரூபாயோ 150 ரூபாயோ கொடுத்து நீங்க பொசிஷன் எடுக்க முடியும். சோ 2 மடங்கோ 3 மடங்கோ 10 மடங்கோ பொசிஷன் எடுக்க முடியும். அப்ப அதுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் கேரிங்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் மாதிரின்னு வச்சுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மாதிரி இருக்கு. சோ அதனால என்ன ஆகும்னா, நார்மலா திரும்பவும் சொல்றேன், இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன விளக்கத்தெல்லாம் விட்டுருங்க. கேஷ் மார்க்கெட்ல இருக்கிறத விட டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல நார்மலா விலை கூடுதலா இருக்கும். வெகு சில நேரங்கள்ல குறைஞ்சிருக்கும். அதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம், அடுத்த மாசம் அந்த பங்கினுடைய விலை இறங்க போகுது வரக்கூடிய காலகட்டங்கள்ல அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல இறங்கி இருக்கும், ஸ்பாட் மார்க்கெட்ல கூட இருக்கும். அது ரொம்ப ரேர். இன்னொரு முக்கியமான காரணத்தை கவனிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்பாட்டை விட வந்து டெரிவேட்டிவ்ஸ்ல கம்மியா இருக்கு சார், அதனால நான் அங்க போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. அதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரங்களில் அந்த நிறுவனம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கிறது வந்து டெரிவேட்டிவ்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க, ஸ்பாட் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க ஸ்பாட் மார்க்கெட்ல வாங்கி உங்க டிமேட் அக்கௌண்ட்ல அந்த இது வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கணும் அந்த பங்கு. அப்படி வரவு வைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த டிவிடெண்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, கொடுப்பாங்க. அப்படி உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இல்ல அப்படின்னா அது கிடைக்காது. நீங்க டெரிவேட்டிவ்ஸ்ல வாங்கினா உங்க டிமேட் அக்கௌண்ட்ல வராது, அப்ப அதுக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. இப்ப உதாரணமாக நான் கோல் இந்தியா பத்தி சொன்னேன். இந்த நிறுவனம் ₹5.50 இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ₹10 முகமதிப்புள்ள பங்குக்கு ₹5.50 டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 31 ஜூலை 2026, நேற்றைய தினம் இதுக்கு ரெக்கார்ட் டேட். ஸோ நீங்க ஓரிரு நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கோல் இந்தியா வந்து ஸ்பாட் மார்க்கெட்ல வந்து 412 414 415 வரைக்கும் போனப்ப ஜூலை மாத ஒப்பந்தம் நான் பார்த்தேன், நினைவு இருக்கிறது, அது வந்து குறைவாக இருந்தது. ஜூலை மாத ஒப்பந்தம் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டை விட குறைவா இருந்தது. நார்மலா கூட இருக்கணும், பட் குறைவா இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த ₹5.50 டிவிடெண்ட் கோல் இந்தியா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அது ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 31ங்கிறதுனால ஜூலை மாத ஒப்பந்தம் முன்பேற வணிகத்துல வந்து அது கோல் இந்தியாவுடைய விலை குறைவாகவும் ஸ்பாட் மார்க்கெட்ல கூட. ஏன்னா ஸ்பாட்ல வாங்கினா உங்களுக்கு அந்த ₹5 டிவிடெண்ட் கிடைக்கும். இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். வெகு சில நேரங்கள்ல இப்படி இருக்குங்கிறது, இதுதான் வித்தியாசம். சோ ஒன்று, டெரிவேட்டிவ்ஸ்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பங்குகளுடைய லிக்விடிட்டி கணிசமா அதிகமா இருக்கும். அதனால வாங்குவது விற்பது எளிது. அதே சமயத்துல வந்து அதனுடைய ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்பாட் மார்க்கெட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை டிசைட் பண்றதை விட பல நேரங்கள்ல டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுடைய ஸ்பெகுலேஷன், எக்ஸசிவ் ஸ்பெகுலேஷன் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டையும் பாதிப்பதை பார்த்திருக்கிறோம். பெனிஃபிட்டும் இருக்கு, பாதிப்பும் இருக்கும். அதே டெரிவேட்டிவ்ஸ்ல இல்லாத பங்குகளுக்கு அந்த தாக்கம்ங்கிறது இல்லை. செயற்கையான உருவாக்கப்பட்ட ஒரு டிமாண்டோ அல்லது ஒரு ஏதோ அது கிடையாது. சோ அதனுடைய நேச்சுரல் உண்மையான அதனுடைய டிமாண்ட் சப்ளையை பொறுத்து அந்த பங்கினுடைய விலை ஏற்றம்ங்கிறது இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ஃபைன் சார், ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு. அடுத்து பாலாஜிங்கிற நேயர் வந்து, இப்போது முதலீட்டை அதிகரிக்கிறதுக்கு சரியான நேரமா? பங்குகளில் முதலீடு செய்வதா அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதா? மேலும் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்கான பார்வையில் எந்த துறைகள் வலுவாக இருக்கும்? இப்போது இல்ல, கடந்த 2 ஆண்டுகளாகவே என்னை பொறுத்த வரைக்கும் முதலீடு துவங்குவதற்கும் முதலீட்டை தொடர்வதற்கும் நல்ல காலகட்டமாகத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக சென்ற ஆண்டு அந்த ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது, இந்த ஆண்டு கூட மார்ச் மாதத்துல அதே மாதிரி ஒரு வீழ்ச்சியை சந்தித்த பொழுது நம்முடைய முதலீட்டை அதிகப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாகவும் நான் பாக்குறேன். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிப்டியினுடைய பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ மட்டும் ஒரு மெட்ரிக் கிடையாது, இருந்தாலும் அது ஒரு முக்கியமான மெட்ரிக். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அது 20 ஒட்டி இருக்குது இன்னைக்கு, 20.72. அதே மாதிரி பிரைஸ் டு புக் பார்த்தா 3க்கு கீழே இருக்கு. அதாவது அந்த நிப்டியில் இருக்கக்கூடிய 50 பங்குகளுடைய புத்தக மதிப்பு எவ்வளவோ அதை போல் 3 மடங்குக்கு குறைவாகத்தான் வணிகம் நடக்குது. 4 மடங்கு கிட்ட போனுச்சுன்னா அது அதிகம்ங்கிறது கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். 3க்கு கீழே இருக்கும் பொழுது மலிவு இல்லைனாலும் நிச்சயமா எக்ஸ்பென்சிவ் இல்லை. சோ அது ஒரு துவங்குவதற்கு ஒரு நல்ல காலகட்டம். அதே மாதிரி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 24 25 எல்லாம் போனா எக்ஸ்பென்சிவ், 18 19 வந்தா சீப், 20 ஒட்டி இருக்கும் பொழுது நம்ம முதலீட்டை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல தொடர்வதற்கான ஒரு காலகட்டமாக தான் பாக்குறேன். செக்டார்னு கேட்டிருக்காரு, இல்ல மியூச்சுவல் ஃபண்டா ஸ்டாக்ஸான்னு கேட்கிறாரு.
நீங்க சிறு முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்துல வந்து தனிப்பட்ட பங்குகள்ல முதலீடு செய்து அதற்கான அதை அலசி ஆராய்வதற்கான நேரமோ அல்லது அதற்கான உங்களுக்கு ஒரு பக்குவமோ அதை அந்த அதீத ஏற்ற இறக்கங்களை கையாள்வதற்கான பக்குவமோ இருந்தால்தான் வரணும். இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போறது பெட்டர். மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்டா போகும்பொழுது அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணலாம், அட்ரஸ் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டோ அல்லது ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்டோ இல்ல ஒரு ஹைபிரிட் ஃபண்ட், ஒரு டெட் ஈக்விட்டி மல்டி அசெட் ஃபண்ட், குறிப்பாக தங்கம், வெள்ளி, கடன் பத்திரங்கள், பங்குச்சந்தை, இதுல பிரித்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு மல்டி அசெட் ஃபண்ட். சோ மல்டி அசெட் ஃபண்டா இருக்கலாம், இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கலாம், நிப்டி 50 ஃபண்டா இருக்கலாம், அதுல ஈக்குவல் வெயிட்டட் ஃபண்ட் இருக்கு, அது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மூணாவது ஹைபிரிட் ஃபண்டா இருக்கலாம். இந்த மாதிரியான ஃபண்ட்ல போடுறது நல்லது. அது கூட முடிந்தால் ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. ஏன்னா அர்த்தம் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் எவ்வளவு, இந்த ஏற்ற இறக்கம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆலோசனை பெறாமல் நேரடியாக டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அடிப்படையில் முதலீடு செய்தவர்கள் இந்த 2 ஆண்டுகள்ல வந்து குறிப்பாக பங்குச்சந்தை இறங்கி இருக்கும் பொழுது வாங்க வேண்டிய ஒரு காலகட்டம், ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ண வேண்டிய காலகட்டத்துல எஸ்ஐபி நிறுத்தினவங்க எல்லாம் எனக்கு தெரியும், பணத்தை வித்ரா பண்ணவங்களும் எனக்கு தெரியும். அதாவது நஷ்டத்தை உறுதி செய்து கொள்கிறார்கள் அப்படி செய்வதன் மூலமாக. அந்த ஆலோசனை இருக்கும் பொழுது அவர்கள் அதை உங்களை தடுத்து நிறுத்துவார்கள். இல்ல சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 வருஷம் ஆனாலும், ஆனால் 4வது வருஷத்துல நீங்க பெரிய பலனை பார்க்க முடியும் 5வது ஆண்டுல அப்படின்னு சொல்லுவார்கள். அது முக்கியம். அது வந்து அவங்க பயத்தினால பண்றாங்களா சார், இல்ல அறியாமையில பண்றாங்களா சார்? அது இல்ல, எல்லாமே இது ஒரு காம்பினேஷன் தான். அதோட இல்ல சுற்றுப்புற சூழல் இருக்கு இல்லையா, நம்ம தான் இப்ப இன்ஸ்டால இருந்து இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பேனிக்க கிரியேட் பண்ணி விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் வருது. இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு தங்கத்துல போடுங்கன்னு இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் இனிமேல் எல்லாம் தங்கம் வெள்ளிதான், கடன் பத்திரங்களை முதலீடு செய்யுங்க, தங்கம் வெள்ளியில முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை பேரை மாட்டி விட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். தங்கம் வெள்ளி போன வருஷம் எல்லாம் நம்ம ஏப்ரல்ல இருந்து பேசணும், அதுல இருந்து வெள்ளி 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஆனிச்சு. அப்ப யாருமே பேசல. ஆனால் வெள்ளி விலை 3 மடங்கு 4 மடங்கு ஏறினதுக்கு பிறகு இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில எல்லாரும் வெள்ளியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார் ஸ்டாக்கே இல்லையா, கடையில கிடைக்கலையா, கியூல நிக்கிறாங்க, இன்னைக்கு கட்டி 1 வாரத்துல டெலிவரி வருது அப்படின்னு. அவங்க எல்லாம் 3 லட்சம் 4 லட்சத்துக்கு அல்லது 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு 200 ரூபாயில என்ன லெவல்ல இருக்குங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த துக்கத்தை நம்ம அதிகப்படுத்த வேண்டாம். பட் இதுல வந்து நம்ம ஒரு கான்ட்ரேரியானா இருக்கிறது எப்போதுமே பெட்டர். எந்த அசெட் ஏறி இருக்கோ அதுல லாபத்தை ஒரு பகுதியாவது பதிவு செய்து விட்டு இறங்கி இருக்கிறத வாங்கணும். அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அது 2-3 ஆண்டுகள் நிக்கோலஸ் டெலர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சின்ன வயசே அவர் வந்து ரொம்ப பங்குச்சந்தையில் அனுபவம் மிக்கவர்கள் பலமுறை அடி வாங்கியவர்களோட நான் அடிக்கடி பழகிருக்கேன், அது எனக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்ததுன்னு சொல்லுவாரு. அதனால குறுகிய காலத்துல 2020 தொடங்கி 24 வரைக்கும் லாபத்தை மட்டுமே பார்த்தவர்களுக்கு இந்த 2 ஆண்டுங்கிறது ஏதோ ஒரு நீண்ட மிகப்பெரிய ஆயுள் தண்டனை மாதிரி இருக்கும். பட் என்னை போன்றவர்களுக்கு இந்த 2 ஆண்டு காலம் வந்து நம்பிக்கையுடையவராக இருந்தால் நிச்சயமா இறைவன் கொடுத்த வரம் உங்களுக்கு. அது இன்னொன்னு கேட்டிருக்காரு, அவர் எந்த செக்டார்னு கேட்கிறாரு. செக்டாரை பார்த்த காலகட்டம் எல்லாம் தாண்டிடுச்சு. மிக அரிதாகத்தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சென்ற ஆண்டு அல்லது இந்த ஆண்டு துவக்கத்துல இருந்து ஒரு 6 மாதங்கள் 8 மாதங்கள் நமக்கு ஐடி செக்டார் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தது. நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கோம், தனிப்பட்ட பங்குகளை பேச முடியாத சூழல் நம்ம பேசல. பட் நம்ம ஐடி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட், செக்டோரல் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நம்ம பேசியிருக்கோம், ETF பத்தி பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முன்பு ஃபார்மா, அந்த மாதிரி வந்து அவ்வப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு தேவைப்படும் பொழுது வாய்ப்பு கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த டயத்துல பணம் இல்லைன்னா இப்ப நீங்க சிறுக சிறுக ஒரு ரெக்கரிங் டெபாசிட்லயோ அல்லது ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ சேர்த்துக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சந்தை கணிசமான வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது, வாய்ப்புகளை தரும் பொழுது நம்ம யோசிக்காம முதலீடு செய்யணும். யோசித்து முதலீடு செய்யணும், பட் கவலைப்படாமல் முதலீடு செய்யணும். மெய்யநாதன் ஒரு நேயர் வந்து நம்ம இந்த சோசியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பத்தி பேசிட்டு இருந்தோம். சோசியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நாம் பணம் தரும் நிறுவனம் நமக்கு ஏதாவது ரெசிப்ட் தருமா, அதன் மூலம் ஐடி பயனடைய முடியுமா, அதற்காக பலரும் இதை வாங்குவார்களான்னு கேட்டிருக்காரு. இது வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்னு சொல்றோம், ஜீரோ பிரின்சிபல் பாண்ட்ஸ். அந்த பாண்ட் இஷ்யூ பண்றாங்க. அந்த பாண்டாவே நமக்கு கிடைக்கும், நம்ம டிமேட் கணக்குல வர வைக்கப்படும், நம்ம அதை வணிகம் செய்யலாம், அது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனமா இருந்தா, பட்டியலிடப்படாமலும் சோசியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு நிறுவனம் தன்னை பதிவு செய்து கொள்ளலாம். அப்ப அது வராது. ஆனால் பங்குச்சந்தையில் பொதுமக்களுக்கு வெளியிட்டு பதிவு செய்த ஒரு நிறுவனமாக இருந்ததுன்னா நிச்சயமா அதை வந்து நமக்கு அதுக்கு ஒரு பாண்டை தருவாங்க. பட் அதுக்குன்னு பெரிய வேல்யூ இருக்குமான்னா இது ஒரு புதிய என்ன சொல்றது, ஒரு எஃபர்ட், ஒரு இனிஷியேட்டிவ். போக தான் பார்க்கணும் அது எத்தனை பேர் அதுக்குன்னு ஒரு லிக்விடிட்டி இருக்குமா, அதற்குன்னு ஒரு சந்தை பெரிய அளவில் இருக்குமா அப்படின்னு. இதுல வந்து நம்ம பலனடைகிற வேறு சிலர் அந்த அமைப்பு பலனடைவதற்கு தான் இதுல நம்ம பணம் கொடுக்கிறோம். ஓகே, சோ அதனால அதைத்தான் நம்ம கணக்குல வச்சுக்கணும். இதற்கு வந்து நமக்கு ஐடி பலன் இருக்குமாங்கிறது வந்து நிச்சயமா இந்த கேள்விக்கான பதில் உண்மையில இன்றைய தேதியில் எனக்கு நான் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதை நம்ம செக் பண்ணிட்டு அடுத்த வார கேள்வி பதில் கேட்கும்போது நிச்சயமா அதை கேளுங்க சிபி. நான் அதை வந்து அந்த பகுதியை மட்டும் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த நிறுவனத்துக்கு வந்து நம்ம டொனேஷன் கொடுத்தோம்னா இருக்கும். இதை வந்து ATG அவங்க 12A அந்த இதெல்லாம் அனுமதி பெற்றிருந்தால். ஆனால் இது
இது வந்து டொனேஷன் கணக்குல வராது. இது ஒரு முதலீடு மாதிரி வருகிறது. அந்த நிறுவனத்தை துவக்குவதற்கான ஒரு முதலீடு மாதிரி, அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கான ஒரு முதலீடு மாதிரி. அந்த நிறுவனம் அப்படி அந்த பார்வையில பார்க்கும் பொழுது இதற்கு வந்து ஏதாவது நமக்கு வருமான வரி சலுகை இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அந்த பார்ட்டை மட்டும் நான் செக் பண்ணி அடுத்த வாரம் கட்டாயமா நம்ம சொல்லுவோம். நிச்சயம் சார். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம வாசகர்கள் இருந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம்னு. இது ஒரு விஷயம். இந்த கேள்வி விடுபட்டு, இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழாமல் விடுபட்டு போனது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை நம்ம வந்து அடுத்த வாரம் நிச்சயமா அதை அட்ரஸ் பண்ணுவோம். நிச்சயம் சார். ஆபிரகாம் பாஸ்கர் ஸ்விக்கி ஜொமேட்டோ, அந்த ஸ்விக்கியோட முடியல நம்ம பேசி வந்தோம் சார். அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸ்விக்கி ஜொமேட்டோல ஒரு கம்பெனியா சார், இன்னும் 25 ஆனாலும் லாபம் வரப்போறது இல்லை, இந்த பங்களில் முதலீடு செய்வது நவீன சூதாட்டம். ஒரு கருத்தா போட்டிருக்காரு. அவருடைய கருத்தை நாம் மதிப்போம். என்ன மாதிரி நீங்க இப்ப சொல்லலாம், உங்க இந்த காலத்து இளைஞர்கள் பாஷையை சொல்லணும்னா என்ன மாதிரி பூமரங்கள்லாம் அப்படிதான் நினைச்சோம். இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட சொன்னா சிரிச்சு இப்படி எல்லாம் என்ன பக்கத்துல இருக்க அடையாள ஆனந்த மொழியோ ஏதோ போய் வாங்கி சாப்பிடறத விட்டுட்டு யாரோ ஒரு ஆள் பைக்கை வச்சு போறான், அவர் வாங்கி வந்து கொடுப்பாரா, நம்ம ஆர்டர் போடணுமா, இல்லைன்னா நம்ம ஆபீஸ் சப்ஸ்கிரைபர் சொன்னா வாங்கி வந்து கொடுக்க போறாரு, இப்படிதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அது ஒரு பிசினஸ் மாடலா மாறி இருக்குங்கிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்கிறத பாக்குறோம். இந்த நஷ்டத்துல இயங்குறதுக்கு நஷ்டம் குறைஞ்சிருக்குங்கிறத கூட நம்ம இந்த வாரத்துல நம்ம பேசுறோம். அப்ப அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன். அதாவது இந்த தொழில் நல்ல இம்ப்ரூவ் ஆகிற டயத்துல காம்படிஷன் வந்துருச்சு அடுத்தடுத்து. சோ அதையும் அவர்கள் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, சம்பளம் கண்ணாபின்னான் இருக்கும். ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி, உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய நிறுவனத்துல கிடைக்கக்கூடிய சம்பளத்துல வந்து பல மடங்கு இங்க வந்து அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிக விளம்பரம், டெக்னாலஜி, இப்படி பல செலவுகள் செய்ய வேண்டி இருக்கிறதுனால ஆரம்ப காலகட்டங்கள்ல கேஷ் பர்ன் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த கேஷ் பர்ன்ங்கிறது முதல் 5 ஆண்டுகள், 6, 7, 8 ஆண்டுகள், சில சமயம் 10 ஆண்டுகள் கூட இருக்கும். அதற்கு பிறகுதான் அவங்க வந்து லாபத்தை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அதனால நீண்ட கால அடிப்படையில என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த தொழில் சர்வைவ் ஆகும்னா நிச்சயமா இந்த தொழில் சர்வைவ் ஆகும். இந்த கம்பெனிஸ் எல்லாம், இந்த கம்பெனின்னு சொல்லி இந்த 2 கம்பெனியும் 3 கம்பெனி பத்தி நான் சொல்லல, இந்த தொழில் சர்வைவ் ஆகும். இதற்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட், இதற்கான ஒரு ஸ்பேஸ் நிச்சயமா இருக்கு. டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்தியா மாதிரி இதுல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகம் பயன்படுத்தாத ஒரு சூழல் இன்னும் பல இடங்கள் இருக்கும் பொழுது, அதாவது அணுகுதல் எல்லா இடத்துக்கும் ஈஸியா இல்லாத ஒரு காலகட்டத்துல, பெட்ரோல் விலை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, நமக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, இப்படி பல சூழல் தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும் பொழுது இதற்கான தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுல இந்த 2 நிறுவனங்கள் பலன் பெற்று லாபத்துக்கு வருமா, வேறு யாராவது இதுல உள்ள பூந்துருவாங்களாங்கிறது நமக்கு தெரியல. நேத்து நம்ம சென்ற வாரம் பேசும்போது கூட சொன்னேன், ஆரம்ப கட்டங்கள்ல ஆர்பிஜின்னு ஒரு நிறுவனம் இருந்து தமிழ்நாட்டுல மொபைல் போன், இன்னைக்கு அந்த நிறுவனம் இல்லை. அன்னைக்கு ஒரு 7-8 நிறுவனங்கள் இருந்து மொபைல் போன் ஸ்பேஸ்ல, இன்னைக்கு 3 நிறுவனங்கள் தான் முன்னணியில இருக்கு, பொதுத்துறை நிறுவனத்தை தவிர்த்து. இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து வரலாம். இவங்க 2 பேர் சர்வை ஆகுங்களா, இல்ல இவங்களை வேற யாராவது தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சச்சின் நேரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தங்கம் வாங்குறதுக்கு வெள்ளிக்கிழமை சரியான நாளா இருக்குமா சார்? லாபம் கிடைக்குமா சார்? எந்த கிழமையில சார் வாங்குறது தங்கம் வெள்ளி எல்லாமே சொல்லுங்க சார். இப்படி நம்மளுடைய நம்பிக்கையை வைத்துத்தான் மத்தவங்க பணம் பண்றாங்க. ஏன்னா அப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடும், அதனால வந்து FIS எல்லாம் லீவ் விட்டு போயிடுவாங்க, அப்ப மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்னு. அன்னைக்கு நம்ம அதனால முன்னாலே வித்துருவோம் அப்படின்னு. பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னா, நம்ம ஏன் விற்கணும், அந்த இறங்குனா அதை வாங்குவோம் அந்த டயத்துல அப்படின்னு மாறுனுச்சு அதே சூழல். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து அந்த மாதிரியான ஒண்ணு நடக்கிறதே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துமஸுக்காக மார்க்கெட் இறங்குறதோ, தீபாவளிக்கு மார்க்கெட் ஏறுங்கிறதோ இதெல்லாம் நம்பிக்கைகள். அதை அந்த அளவுக்கு தான் அதை மதிக்கணுமே தவிர, அந்த மாதிரி நடந்திருக்கா நடக்கலையானா, சில நேரங்களில் நடந்திருக்கு, சில நேரங்களில் நடக்கல. அது காக்கா உட்கார பணம் பண்ண முடிந்த கதையா, இல்ல ஏதாவது நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம இதுக்கு ஸ்டார் அலைன்டா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால பங்குச்சந்தைங்கிறது வந்து நீண்ட கால அடிப்படையில ஒரு பேசிக் கால்குலேஷன்ஸ், அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ், இதன் அடிப்படையில தான். ஷார்ட் டேர்ம்ல அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து வெள்ளிக்கிழமை இறங்கும், திங்கக்கிழமை ஏறும் நம்புனீங்கன்னா, அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு ரொம்ப பணம் இருக்கவங்க வெள்ளிக்கிழமை இறங்குனா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, சீட் பெல்ட் கண்டுபிடிக்கப்பட்ட புதுதுல சீட் பெல்ட் கண்டுபிடிக்கப்பட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஆக்சிடென்ட் கூடி இருக்கு. ஏன் ஆக்சிடென்ட் கூடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீட் பெல்ட் தான் போட்டோம்ல, இனிமே பாதுகாப்பா இருக்குன்னு ரேஷ் டிரைவிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாரும் வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதுல ஆக்சிடென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிடுச்சு ஆரம்ப காலகட்டங்கள். இப்ப அப்படி இல்ல, அதுக்கப்புறம் மாறிடுச்சுன்னு வச்சுங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல அவரு எதுக்காக அது கொண்டு வரப்பட்டதோ, பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டதே பாதுகாப்பின்மைக்கு வழிவகுத்ததாக எல்லாம் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க சில ரிசர்ச்ல. இது மாதிரி
தான் இங்கேயுமே வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கும். நம்ம அந்த மாதிரிலாம் இல்லாம என்னைக்கு விலை இறங்கி இருக்கோ அதெல்லாம் நமக்கு வெள்ளிக்கிழமை தான், அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டியதுதான். என்னைக்கு விலை ஏறி இருக்கோ அன்னைக்கெல்லாம் நம்ம வித்துற வேண்டியதுதான். இதை நான் $5000 மேல தங்கம் இருந்தப்ப சொன்ன நம்பி இருக்க மாட்டாங்க, ஏன்னா இப்ப சொன்னா நம்புவாங்க. இதுல இன்னொரு விஷயத்த நான் கவனிக்கணும். ஒரு வாரங்களுக்கு முன்பு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, நம்மளுக்கு பதில் சொல்ல விட்டு போச்சு. தங்கத்தை பத்தி பேசும்பொழுது நம்ம எப்போதுமே டாலர் அடிப்படையில பேசுறோமே, ரூபாயில தானே சார் வாங்க போறேன், ஏன் ரூபாயில பேசல அப்படின்னு. நான் வந்து தங்கத்தை ஒரு கன்சியூமரா, நுகர்வோரா நான் பார்க்கல. ஒரு வணிக அடிப்படையில தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையில முதலீடாகவோ, ஏன்னா அது ஒரு ஆபரண தங்கமா பார்க்கல, முதலீடாகவோ அல்லது அதனுடைய ஒரு வணிக அடிப்படையில தான் பார்க்கிறோம். நம்ம அப்படி பார்க்கும் பொழுது டாலர் அடிப்படையில பேசுவது எளிதாக இருக்கிறது. ஏன்னா வந்து அது ஒரே ஒரு யூனிட் தான், அதுல மாறுதல்ங்கிறது, விலை ஏறும் இறங்கும், அதோட முடிஞ்சு போச்சு. ரூபாயின் அடிப்படையில் பேசும் பொழுது அது இறக்குமதி தீர்வை, அதற்கு பிறகு இங்கு உள்ளூர் விற்பனைக்கான அந்த வரி, டாலருக்கும் ரூபாய்க்கும் நிகரான மதிப்பு, இப்படி பல விஷயங்கள் அதுல வந்து இன்டர்பிளே இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பேசும் பொழுது குழப்பத்துல இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன்ங்கிற மாதிரி நேற்று $4000 இருந்தது, இன்னைக்கு $4050 அப்படிங்கிறதோட முடிஞ்சு போச்சு. இந்த $4050 வந்து டாலருடைய மதிப்பு 95ல இருந்து 96 ஆச்சு. அப்புறம் டாலர் அதுல வந்து நம்ம இறக்குமதி தீர்வை இருந்தது, அப்புறம் ஜிஎஸ்டி இருந்தது. இப்படி அது ஜிஎஸ்டி இன்னைக்கு குறைச்சிட்டாங்க, கூட்டிட்டாங்க. இப்படி எல்லாம் நம்ம கணக்கு போட்டோம்னா சரியா வராது. அதனால நம்ம அதை பத்தி பெரும்பாலும் டாலர் அடிப்படையில பேசுவதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். டாலர் அடிப்படையிலேயே ஒரு சிக்கல் இருக்கிறத நம்ம முன்பு பேசியிருக்கோம். டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது தங்கத்துக்கு டிமாண்ட் கூடாம அப்படியே இருந்ததுன்னா, டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது தங்கத்தினுடைய விலை இறங்கும். டாலருடைய மதிப்பு குறையும் பொழுது தங்கத்தினுடைய விலை கூடும், ஏன்னா அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இதைத்தான் kitco.com வெப்சைட்ல, KITCO kitco.com வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, முதல் பக்கத்திலேயே போட்டிருப்பாங்க, லேண்டிங் பேஜ்லயே, the gold price went up. Is it really go up? It went up because of dollar depreciation or it came down because of dollar appreciation அப்படின்னு பிரேக்கப் போட கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது பக்கத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நிச்சயம் சார். சார் நீங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா பல விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த கமெண்ட் ஷோங்கிறது. வர வாரத்துல பங்குச்சந்தையை பத்தி நிறைய கேள்வியும் பதில் சொல்லுவோம் சார். நிச்சயமா அடுத்த வாரம் நம்ம சோசியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முதலீட்டுக்கான வரி சலுகைகளை பத்தி நிச்சயமா பேசுவோம். நிச்சயம் சார், நிச்சயம் சார். நன்றி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். 92 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ்.